இன்னைக்கு விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கலன்னு பத்திரிகாரம் மட்டும் தான் புலம்புறான். பப்ளிக் கிட்ட போய் கேளுங்க. தப்பே இல்லங்க. பார்க்க உங்களுக்கு எதுக்குங்க பார்க்கணும்? விஜயகாந்த் நீங்க தானங்க ஒழிச்சு கட்டினீங்க. அவரை உசுப்பி உசுப்பி விட்டு. விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே கூடாதுங்க. இப்படி இருக்கதாங்க நல்லதுன்னு பல பேர் சொல்றாங்கங்க. என்கிட்டயே சொல்றாங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கலாம் பத்திரிகையாளர்கள். ஆனாலும் சொல்றேன் சார். விஜய் வந்து பிரஸ்ஸ பார்க்கவே கூடாது சார். எதுக்கு சார் பிரஸ்ஸ பார்க்கணும்? ஆளுங்கட்சிக்கு நீங்க ஜால்ராவா இருக்கீங்க. காசு குடுத்தா நியூஸ் போடுறீங்க. காசு கொஞ்சம் கூட குடுத்தா போட வேண்டிய நியூஸ போடாம இருக்கீங்க. மொத்தமா கரப்ட் ஆயி கிடக்குறீங்க. உங்களுக்கு எதுக்கு வந்து உங்கள எதுக்கு அவர் பேசணும்? உங்ககிட்ட எதுக்கு அவர் பேசணும்? அதான் இன்ஸ்டா இருக்குது, ட்விட்டர் இருக்கு, எக்ஸ் இருக்குது. பேசிட்டு போறாரு. பிரஸ் கிட்ட இன்னும் சொல்லப்போனா பார்க்க கூடாதுங்க. பார்த்தா தாங்க அவருக்கு சிக்கல் வரும்ன்றாங்க. அந்த லெவலுக்கு போகுது. பார்க்காதது என்னங்க தப்புன்னு கேட்கறத தாண்டி, இல்லங்க பார்க்க கூடாதுங்க அவருன்றாங்க. அப்ப மீடியாவோட மரியாதைன்றது அதுல பாதாளத்துல இருக்குது. இதெல்லாம் எதனால வந்தது? இப்ப நேத்து நீ போட்டல ஜான் பிரிட்டோன்னு. எந்த ஜான் பிரிட்டோவோ இன்னொரு ஜான் பிரிட்டோவோட சேர்த்து சேர்த்து இது பண்ணியிருக்கோம். நீ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இப்படி போட்ட? நான் கேட்கிறேன். அப்ப மக்கள் எப்படி உங்கள மதிப்பாங்க? அதனால தான் விஜய் வந்து மீடியா கிட்ட பேசணும். எதுக்கு பேசணும்னு கேட்கிறேன். ஆமா 1 மாத காலத்துல உண்மையிலேயே சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது நானும் கேள்விப்பட்டேன். அதிகாரிகளும் சொன்னாங்க. நெறைய இடங்கள்ல வந்து புரோக்கர்ஸ் இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாடு மின்சார வாரியத்துல எல்லாம் முழுக்க முழுக்க வந்து அது இந்த புரோக்கர்ஸ் டவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இடைத்தரகர்களா நிரம்பி வழிந்தது. இன்று முற்றிலுமாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல முயற்சி தொடக்கம் இருக்கிறது. எத்தன நாளைக்கு தாங்கும்? முழு அளவுல விஜய் வெற்றி பெறுவாரா? அதெல்லாம் காலப்போக்குல தான் நமக்கு தெரிய வரும். பட் ஒரு பெரிய முயற்சி ஒண்ணு நடந்திருக்கு. அதே மாதிரி டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்டுன்னு போன பணம் இன்றைக்கு அரசுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஃபண்டுக்கே வருது. கவர்மெண்ட் ஃபண்டுக்கு வருது. ஸோ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது கரெக்ட். அவர் சொன்னது கரெக்ட் தான். ஒரு ஒரு நன்முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழலை ஒரு நாள்ல ஒழிக்க முடியாது. பட் அதை கணிசமான அளவு குறைப்பதற்காவது இத்தகைய முயற்சிகள் வந்து உதவும் நான் நம்புறேன்.